தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க இயேசுவை பற்றிய ஒரு போதனை. இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன போதித்தார், அவர் என்ன செய்தார், அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அவர் உண்டு பண்ணின அந்த மீட்பு, இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் இயேசு எப்படி செயல்படுகிறார், இன்றைக்கும் இயேசு இந்த காலகட்டத்திலும் கூட இயேசு எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அதிமுக்கியமாக இருக்கிறார் என்பதை குறித்த போதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சரியான ஒரு இடம். ஏன்னா இங்கே இயேசுவை குறித்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பைபிள் போதிக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்வீர்கள். அநேகம் பேர் பாருங்கள், இயேசுவை குறித்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கேள்விப்படுறதுனால இயேசுவை குறித்து என்னமோ தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் கிறிஸ்துவ ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இயேசுவை குறித்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லை யாராவது ஒரு பொலிட்டிஷியனோ இல்லை ஏதோ ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு யாரோ ரைட் இயேசுவை குறித்து அவர் இது சொன்னார் அப்படின்னு நினைத்தையாவது சொல்லியிருப்பாங்க ரைட். இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்துவ சினிமாக்கள் மூலமாகவோ இல்லை ப்ரோக்ராம்ஸ் மூலமாகவோ இல்லை அதன் மூலமாக கேள்விப்பட்டிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு சில காரியங்கள் கேட்டதுனால இயேசு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்குது. எனக்கு இயேசுவை குறித்து நல்லா தெரியும்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சில காரியங்கள் கரெக்டாக இயேசுவை குறித்த மெய்யான சத்தியமான காரியங்களாக இருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது அந்தந்த மக்களுடைய சொந்த அபிப்பிராயமாக இருக்கும். இயேசுவை குறித்த மெய்யான சத்தியமாக இருக்காது. இதெல்லாம் அவங்க ஏதாவது நினச்சிருந்துருப்பாங்க, அவங்க நினச்சதை இல்லை அவங்க அபிப்பிராயத்தை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது பைபிள் போதிக்கிற சத்தியமாக இருக்காது. ஒரு சில தான் இயேசு இப்படி தான் சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் இயேசு அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். அதனால் இந்த ப்ரோக்ராமில் நம்ம மற்றவங்களுடைய கருத்தை குறித்து போதிக்கிறது கிடையாது. பைபிள் இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நாங்கள் உங்களுக்கு போதிக்க போகிறோம் ரைட். இன்னொன்று, இயேசுவை அறிந்த கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சரியான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை குறித்த அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளருவீங்க. இயேசுவை குறித்த அந்த விசுவாசம் பலப்படுத்தப்படும். இயேசுவை குறித்த கிருபையிலும் இயேசுவின் கிருபையிலும் அறிவிலும் நீங்கள் வளருவீங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் இயேசுவை குறித்து போதிப்பதற்கு இங்கே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஆயத்தம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். தாப்பனே, எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்துவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய வார்த்தையை கவனிப்பதற்கு தாப்பன் நீங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, இயேசுவை குறித்த மாபெரும் வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்ற அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா இயேசுவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். பைபிளில், புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள் இருக்கின்றன ரைட். மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான். இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசுவை குறித்த ஒரு 4 பிரதானமான வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கின்றன. அதாவது இயேசு நித்திய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய தேவன்.
அது முதல் வெளிச்சம். ரெண்டாவது, இயேசு தேவகுமாரன். மூன்றாவது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, ஆபிரகாமின் வித்தாகவும் தாவீதின் குமாரனாகவும் இருக்கிற மெசியா. நான்காவது, இயேசு மனுஷகுமாரன். அவர் தேவனாக இருந்தும் இந்த பூமிக்கு அவர் வரும்போது தன்னுடைய தெய்வீக வல்லமைகள், தெய்வீக மகிமை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார், மனுக்குலத்தை மீட்பதற்காக மரித்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், மனுக்குலம் முழுவதற்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இது இந்த 4 காரியங்களும் இயேசுவை குறித்த பிரதானமான வெளிப்பாடுகள். இவைகளை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆல்ரெடி முதல் 2 காரியங்களை போதித்து முடிச்சிட்டோம். இயேசு தான் நித்திய தேவன், இயேசு தேவகுமாரன் அப்படின்ற அந்த 2 வெளிப்பாடுகளை தியானித்து முடித்தாச்சு. கடந்த ஒரு சில வாரங்களாகவே நாம் இயேசு எப்படி மெசியாவாக இருக்கிறார், ஆபிரகாமின் குமாரனாக தாவீதின் குமாரனாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வெளிப்பாட்டின் கடைசி போதனை தான் இன்றைக்கி. இந்த இயேசு தான் மெசியா, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா என்ற அந்த போதனையில் நம்ம பல காரியங்களை ஆல்ரெடி பார்த்துட்டோம். முதல்ல மெசியா ஏன் தேவை அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இயேசு தான் வாக்கு பண்ணப்பட்ட அந்த மெசியா என்பதையும் பார்த்தோம். இயேசு எப்படி ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறார், ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து மெசியாவின் பிறப்பிற்கு வாசலை திறந்தார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, கடந்த 2 மெசேஜஸில் இயேசு எப்படி தாவீதின் குமாரனாக இருக்கிறார் அப்படின்றது குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி மறுபடியும் அந்த டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவை குறித்த ஒரு வம்ச வரலாறு இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதாவது இயேசுதான் மெய்யான கிறிஸ்து, இயேசுதான் மெசியா என்பதை நிரூபிக்கும் வகையில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி ஆபிரகாமின் குமாரனாகவும் தாவீதின் குமாரனாகவும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசுவுக்கு மூதாதையர்னு பல பேர் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், பல பேரை குறித்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், குறிப்பாக 2 பேரை தான் கர்த்தர் ஹைலைட் பண்ணுறார். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. அதுக்கு காரணம் இருக்கிறது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் மெசியா இவங்களுடைய சந்ததியில் பிறப்பார் என்ற வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள். இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா ஆதாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த பூமி அனைத்தையும் மனுக்குலத்தை கர்த்தர் ஆக்சுவலாக உருவாக்கும்போது ஆதாமைத்தான் முதல்ல உருவாக்குகிறார். ஆதாம் மனுக்குலத்தின் தகப்பனாக இருக்கிறான், மனுக்குலத்தின் தலையாக இருக்கிறான், இந்த பூமியின் ராஜாவாக இருக்கிறான். அவன் மேலே இருந்த ஆசீர்வாதம் பூமி அனைத்துக்கும் வருது. அதே போல் அவன் பாவம் செய்து விழுந்தபோது அவன் மேலே அந்த சாபம், அந்த நியாய தீர்ப்பு மனுக்குலம் முழுவதையும் பாதிக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஆதாம் விழுந்ததுக்கப்புறம் கர்த்தர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறார். ரைட்? ஆதாமை ரீப்ளேஸ் பண்ணும் விதத்தில் தான் இந்த ஆபிரகாமும் தாவீதும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆபிரகாம் எப்படி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறான், ஆபிரகாம் மூலமாக மனுக்குலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆபிரகாம் மூலமாக மெசியா எப்படி மனுக்குலத்தை மீட்கும்படி வந்தார், ஆபிரகாம் எப்படி தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை நண்பராக இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதுக்குள்ளே நான் மறுபடியும் போக விரும்பலை. நீங்கள் ஒருவேளை அந்த மெசேஜஸ்லாம் கேட்கலைன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் போய் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ தாவீது பாருங்கள், அவரும் ஆதாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறார். ஆதாம் தான் பூமியோட ஒரிஜினல் ராஜான்றதை குறித்து பார்த்தோம். அந்த இடத்துக்கு கர்த்தர் இப்போ தாவீதை கொண்டு வந்திருக்கிறார். தாவீது பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் ராஜாவாக இருந்துமே
அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்காமல், தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைக்காமல், தன்னுடைய இஷ்டத்துக்கு மக்களை ஆளுகை செய்யாமல், தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனை கனம் பண்ணுகிற ஒரு ராஜாவாக இருந்தார். ஆதாம் எந்த இடத்துல தவறுனானோ அந்த இடத்துல தாவீது கீழ்ப்படிந்தார். ஆதாமுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஆதாமுடைய வீக்னஸ் என்ன? ஆதாம் விழுந்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மனைவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தரை உயர்த்தாமல் மனைவியை உயர்த்தினான். அதான் அவனுடைய பிரச்சனை. ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா கர்த்தர் மீது மகா அன்புள்ளவனாக இருந்தான். வேறு யாரை காட்டிலும், அது மனைவியாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும், யாரை காட்டிலும் கர்த்தரை மேலாக உயர்த்தினான். கர்த்தருக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்ச்சியுடன் பயபக்தியுடன் வாழ்ந்தான். எந்த இடத்துல ஆதாம் விழுந்தானோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாவீது ஸ்ட்ராங்காக நின்னார். அல்லேலூயா. போன மெசேஜில் எப்படி தாவீது தன்னுடைய மனைவியாகிய மீகாள் உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை உயர்த்தினான், கர்த்தரை கனம் செய்கிறவனாக இருந்தான் அப்படின்றத பார்த்தோம் போன மெசேஜில். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. ரைட்? அந்த போதனைக்குள்ளே நான் இப்போ திரும்ப போக விரும்பலை. ஆனால் எசன்ஸ் என்னென்னா, தாவீது கர்த்தரை உயர்த்துறத பார்க்குறா. ஒரு ராஜா மாதிரி கம்பீரமாக ஒரு 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 கனத்தோடு நடந்து கொள்ளாமல் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தாவீது அந்த உடன்படிக்கைக்கு முன்பாக, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி துதித்து கொண்டு இருக்கிறத மீகாள் பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு ராஜா மாதிரி நடக்காமல் இப்படி சாதாரண மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஆனால் தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. என்ன அறிவுனா 21ஆம் வசனத்தை பார்ப்போம். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். தாவீதுக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க. நானா ராஜாவாகலை, கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார். நான் ஆளுகை செய்கிற இந்த ஜனம் என்னுடைய ஜனம் மட்டும் கிடையாது, இது கர்த்தருடைய ஜனம். அந்த கர்த்தருடைய ஜனத்தின் மேலே கர்த்தர் என்னை ராஜாவாக வச்சிருக்கிறார். என்னுடைய இந்த மேன்மைக்கு காரணம் கர்த்தர். இந்த அறிவு தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால் தாவீது கர்த்தரை உயர்த்துகிறான், கர்த்தரை கனம் பண்ணுகிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான், கர்த்தருடைய ஆளுகைக்கு அடியில் தன்னை வச்சுக்கிறான். கர்த்தர் இதைத்தான் ஒரு ராஜாவிடத்தில் எதிர்பார்க்குறாரு. இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் தலைவர்களாகவோ இல்லை அதிகாரிகளாகவோ இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இதுதான் உங்களுடைய உயர்வுக்கு ஒரு ரெசிபி. நீங்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கும் உங்கள் அதிகாரம் பெருகுவதற்கும் இதுதான் ரெசிபி. என்றைக்குமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு அடியில் உங்களை வச்சுக்கணும். என்னை உயர்த்தினது கர்த்தர் அப்படின்ற நினப்பு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் வச்சுருப்பார். இன்னும் மேலான உயரத்துக்கு கூட கூட்டிகிட்டு போவார். புரியுதா? அளவு இதுதான் ரகசியம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா. என்ன தான் உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. எனக்கு மேலே கர்த்தர் இருக்கிறாரு, என்னை உயர்த்தினது கர்த்தர், எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது கர்த்தர் அப்படின்ற நினைப்போட வாழுங்க. கர்த்தர் உங்களை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் வச்சுருப்பார், இல்லை இன்னும் மேலான இடங்களுக்கும் கூட்டி கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கி இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா தாவீது கர்த்தரை எப்படி நேசித்தான் என்பதை நமக்கு போதிக்கிற அதிகாரமாக இருக்கிறது.
அந்த முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த 16ஆம் வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாவீது எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிய தனக்கு அருகாமையில் இருக்கும்படி, எருசலேமில் இருக்கும்படி போய் வேற ஒரு இடத்துல இருக்குது, ரைட், அங்கேருந்து எருசலேம் பட்டணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் கிளம்பி போய் அதை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றத தான் அந்த 15 வசனம் நமக்கு போதிக்குது, ரைட். அதான் அங்கே கொடுக்கப்பட்ட போதனை. தாவீது எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாடினான், அதை தேடி எப்படி போனார், அதை எப்படி கொண்டு வந்தார், ரைட். இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, தாவீது கர்த்தருடைய பிரசன்னத்தின் மீது ஒரு வாஞ்சையுள்ளவனாக இருந்தான் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா ஆனதுக்கப்புறம், தாவீது ராஜாவாகி அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த காரியங்கள் இதெல்லாம், ரைட். அவர் நல்ல ராஜாவாகி நல்ல பலமுள்ள ராஜாவாக ஆனதுக்கப்புறமும் கூட அவருடைய மனம் கர்த்தரை விட்டு விலகலை. அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறவராக, கர்த்தரை விரும்பி நாடுகிறவராக இருந்தார். இங்கே இந்த 2வது இன்சிடெண்ட், அந்த மிக்காலுக்கும் தாவீதுக்கும் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் என்ன காமிக்குது, தாவீது மனைவியின் சத்தத்தை காட்டிலும் கர்த்தருடைய சத்தத்தை உயர்த்துகிறார் என்பதை காண்பிக்கிறது, ரைட். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தினார். ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தர் ஏற்படுத்தின ராஜா, கர்த்தர் தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தார், அதனால் நான் அவரை கனம் பண்ணுவேன், அவரை உயர்த்துவேன், அவருக்கு கீழ்ப்படிவேன்ற ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. மனைவியின் சத்தத்தை காட்டிலும் கர்த்தருடைய சத்தத்தை உயர்த்துகிறவனாக தாவீது இருந்தான். ஆதாமுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தாவீது, புரியுதா? அதனால்தான் ஆதாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தாவீது ஏற்படுத்தப்படுகிறான். எப்படின்றத காண்பிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், ஒரிஜினலாக ஆதாம் என்றென்றைக்கும் வாழ்கிறவனாகத்தான் உருவாக்கப்பட்டான். அவன் மரிப்பதற்கென்று உருவாக்கப்படவில்லை. மரணம் அவனுடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கவில்லை. மரணத்தை கொண்டு வந்தது எது? ஆதாமுடைய பாவம். ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா அவன் நித்தியத்திற்கும் வாழ்கிறவனாக இருந்திருப்பான். அவனுடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யமாக இருந்திருக்கும். அவன் அதெல்லாம் இழந்து போனதுக்கு காரணம் அவனுடைய பாவம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். இங்கே நம்ம பார்க்குறோம், தாவீதை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ரைட். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் கர்த்தரை சொல்கிறார். கர்த்தருடைய இருதய விருப்பத்தின்படியெல்லாம் செய்கிறவன் அப்படின்னு கர்த்தரே சொல்கிறார். அவனுக்கு தாவீதை குறித்து சாட்சி கொடுக்குறார். இங்கே அடுத்த அதிகாரத்தில் ஒரு காரியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா, இதுவும் தாவீது எப்படி கர்த்தர் மீது அன்புள்ளவனாக இருக்கிறான் அப்படின்றத வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம், ஒரு அதிகாரம். அது மட்டுமல்ல, அப்படி அவன் அன்பு கூர்ந்ததுனால கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், என்ன வாக்கு கொடுத்தார் என்பதை போதிக்கிற ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த முதல் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில். நல்லா கவனிங்க. கர்த்தர் இங்கே பாருங்கள், தாவீதை கர்த்தர் எப்படி சொல்கிறாரு? கர்த்தர் ராஜாவை, ராஜானா தாவீது இல்லையா? இங்கே பைபிளில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த சாப்டரில் கர்த்தர் இந்த விதமாக தாவீது குறித்து பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்குது, ரைட். இந்த முதல் ஒரு 4-5 வருஷம் பார்த்திங்கன்னா தாவீது பேரே இருக்காது. ராஜா 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 ராஜான்னு மட்டும்தான் சொல்லியிருப்பார், ரைட். முதல் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி. இந்த வசனம் இப்படி அழகாக சொல்லுது பாருங்க. தாவீதுக்கு இவ்வளோ இளைப்பாறுதல், இவ்வளோ வெற்றி, இதெல்லாம் கொடுத்தது யார்? கர்த்தர். அதை அந்த முதல் வசனம் வெளிப்படுத்துது, ரைட். அது மட்டும் இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறப்ப என்ன சூழ்நிலை இருந்தது அப்படின்றதையும் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டில் வாசமாக இருக்கையில், நல்லா குடிச்சு வெறிச்சு,
செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு திமிரு பிடிச்சி தலகணம் ஏறி யாரையும் மதிக்காமல் கர்த்தரை மறந்து வாழ்ந்தான் அப்படின்னு போட்டிருக்கா? இல்லை இல்லையா? அழகையா நிறைய நேரங்களில் ராஜாக்கள் அப்படிலாம் செஞ்சாங்க. கொஞ்சம் நல்லா பலன் வந்துருச்சு, தேசம் ராஜ்யம் உறுதிப்பட்டுருச்சு அப்படின்னா கர்த்தரை மறந்துடுவாங்க இல்லையா? ஆனால் தாவீது அப்படி இல்லை பாருங்க. இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையில் வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான். இப்பயும் பார்த்திங்கன்னா நம்ம மனசு பூரா கர்த்தர் மேலே இருக்குது, கர்த்தருடைய கூடாரத்தின் மேலே, கர்த்தருடைய அந்த பிரசனத்தின் மேலே, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்குது. மனசு அங்கே இருக்குதுன்றதை கொஞ்சம் கவனிங்க. அன்பு கர்த்தர் மீது இருக்குது அப்படின்றத கவனிங்க. கர்த்தரை மறக்காத, கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இருதயம் இருந்தது என்பதை கவனியுங்கள். இதைத்தான் கர்த்தர் ஒரு ராஜாட்ட எதிர்பார்க்கிறார். 3ஆம் வசனம், அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தரும் உம்மோடு இருக்கிறாரே என்றான். இது நல்ல விஷயம். தாவீது கூட கர்த்தர் எப்போதும் இருக்கிறாருன்றது தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு தெரியும். அதனால் சொல்கிறாரு, சரி உம்முடைய இருதயத்தில் இருக்கிற மாதிரி செய்யும், கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடுறார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி கர்த்தர் நாத்தானோட பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை பேசுகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் இங்கே கவனிங்க, என் தாசனாகிய தாவீதை, அந்த முதல் 4 வசனத்தில் ராஜா 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 ராஜான்னு மட்டும்தான் போட்டிருக்குது. ஆனால் இங்கே 5ஆம் வசனத்தில் கர்த்தர் தாவீதை குறித்து பேசும்போது என்ன எப்படி ஆரம்பிக்கிறாரு? என் தாசனாகிய தாவீது. இங்கே கர்த்தர் தாவீதை ராஜான்னு சொல்லலை, என் தாசன். இங்கிலீஷில் மை சர்வன்ட் டேவிட். நமக்கு தாசன்னா அப்படி இன்றைக்கி நம்ம பேசுகிற பேச்சு வழக்கில் தாசன்னா நம்ம மைண்டில் பதிகிறது கிடையாது. தாசன்னா என்ன அப்படின்னு நம்ம யூஸ்வலாக தாசன்ற இடத்துல வேலைக்காரன் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம மைண்டில் அது பதிகிறது கிடையாது. இங்கே கர்த்தர் இந்த ராஜாவை, இஸ்ரவேலின் ராஜாவை என்னன்னு சொல்கிறாரு? என் தாசனாகிய, என் வேலைக்காரனாகிய தாவீதை, மை சர்வன்ட் டேவிட். என்னதான் நீங்கள் ராஜாவாக இருங்க, பிரதம மந்திரியாக இருங்க, சீஃப் மினிஸ்டராக இருங்க, பிரசிடெண்ட்டாக இருங்க, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அவருடைய வேலைக்காரர்கள். புரியுதா? இதை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். நல்லா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, இது முக்கியமான ஒரு பாடம். சரி, அடுத்து கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? பாருங்கள், ஆலயம் கட்டணுன்றது கர்த்தருடைய விருப்பம், சித்தம். இதை குறித்து கர்த்தர் மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தில் ஆல்ரெடி பேசியிருக்கிறார். ஆனால் அதுக்கான நேரம் இன்னும் வரலை. தாவீதுக்கு கர்த்தர் மீது இருந்த அன்புனால், கர்த்தருடைய பிரசனத்தின் மீது இருந்த இந்த வாஞ்சையினால் அந்த ஆசை உண்டாகுது, கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு. ரெண்டாவது கர்த்தரோட தாவீது நல்லா ஐக்கியமாக இருக்கிற ஒரு ஆள், கர்த்தரோட நேரம் செலவழிக்கிற ஒரு ஆள். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மோட நெருங்கிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, கணவன் மனைவி, இல்லை நெருங்கின நண்பர்கள். அவங்க கூடலாம் நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, அவங்க மேலே இருக்கிற அன்புனால, சில சமயம் அவங்க வாயை திறந்து சொல்லாட்டினா கூட அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிரும் இல்லையா? அல்லேலூயா. அந்த மாதிரி தான் இங்கே தாவீது கர்த்தர் மீது ஒரு அன்பு, அவரோடு நிறைய நேரம் செலவழிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனால் பாருங்கள், கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை அவர் கிராஸ் பண்ணிட்டார், பிடிச்சிக்கிட்டார், காலத்துக்கு முன்னாடியே பிடிச்சிக்கிட்டார். அதை செய்யணும்னு வேற நினச்சிட்டு இருக்கிறார். அதனால் கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு, நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னே சொல்கிறார். நீ பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக உன்னுடைய பிள்ளை பண்ணுவான் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதனால் இருக்கிற அந்த வசனத்தெல்லாம் வாசிப்போம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன்.
நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டா? சில பேர்லாம் பாருங்கள், கர்த்தர் ஏதாவது சொன்னாதான் செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க. கர்த்தர் கட்டளையிட்டால் தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பைபிளில் இந்த பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரமாணம் கட்டளைலாம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய இருதயத்திலேருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ உதாரணமாக தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளைலாம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் கர்த்தர் மீது இருந்த ஒரு கணத்தினால, மரியாதைனால அவராகவே தசம பாகம் கொடுக்குறார். ஏசப்பா இந்த பூமியில் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மெல்கிசேதேக் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துகிட்டு வரார் ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு. அப்பமும் திராட்சரசமும் எங்கே பயன்படுத்தப்படுகிற காரியம்? திருவிருந்தில் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் அந்த திருவிருந்தை ஏசப்பா ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே மெல்கிசேதேக் அங்கேயே எடுத்துகிட்டு வர்றார் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும். அவங்களாம் கர்த்தரோடு கூட இருந்த அந்த உறவுனால் அந்த வெளிச்சங்களை காலங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் தாவீது இங்கே பண்ணுறாரு, ரைட்? ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, நீ இந்த ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு, ரைட்? சரி, கவனிங்க 9ஆம் வசனம். நீ போன எவ்விடத்திலும், இல்லை 8லேருந்து வாசிப்போம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு, என் தாசன்னு திரும்பவும் சொல்கிறாரு பாருங்க. அதே மாதிரி என் ஜனங்கள்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இதெல்லாம் உனக்கு செஞ்சது நான் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆவிதுக்கு ஆல்ரெடி இந்த எண்ணம் நல்ல ஆழமாக இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் நினைப்பூட்டுறார், ரைட்? நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்களை அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அவர் செய்த நன்மையை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். 11ஆம் வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போது கர்த்தர் அவர் இதுவரைக்கும் என்ன செஞ்சாருன்றதை சொல்கிறார். தாவீதுக்கு என்ன செஞ்சார், இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எப்படி அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடத்த கொடுத்து தன்னுடைய ஜனத்தை நிலைநாட்டினேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு தான் கர்த்தர் இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போதும் இதுவரைக்கும் என்ன செஞ்சேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் இப்போ நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்றதை சொல்கிறாரு. இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கெலாம் மக்கள் டைனஸ்டிஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக பாலிட்டிக்ஸாக இருக்கும், பிஸ்னஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், அவங்க பெருசாக ஒன்று சாதிச்சிட்டாங்கன்னா தங்களுடைய அந்த உழைப்பினால் உருவான அந்த சாம்ராஜ்யம், அந்த தொழில் சாம்ராஜ்யமாக இருக்கலாம், இல்லை அரசியல் சாம்ராஜ்யமாக இருக்கலாம், ரைட்? இதெல்லாம் தங்களுடைய வாரிசுக்கு விட்டுட்டு போகணுன்னு நினைப்பாங்க, ரைட்? சில சமயம் அது நடக்கும், சில சமயம் நடக்காது இல்லையா? ஹல்லேலூயா. அதுக்கு தகுதியான ஆட்கள் சில சமயம் இருப்பாங்க, இல்லை ஒரு சிலருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதெல்லாம் நடக்குது இன்றைக்கி இல்லை? ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு அந்த மாதிரி கொடுப்பேன்றார். உனக்குன்னு ஒரு டைனஸ்டி, உனக்குன்னு ஒரு லெகசி நான் உருவாக்குறேன், உன் வீட்டை நான் கட்டுறேன், தலைமுறையாக உன் பிள்ளைய ராஜாக்களை நீ அப்படின்னு கர்த்தர் கொடுக்குறாரு, வாக்கு தத்தமாக கொடுக்குறாரு. மைண்டில் வச்சுக்கோங்க இதை, ரைட்? உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, இதே மாதிரி தான் ஆபிரகாம் டீம் பேசினார் இல்லையா? 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன செய்வேன்றதை மட்டும் கர்த்தர் ஆபிரகாம் டீம் தாவீது டீம் பேசலை. அவங்க மரித்ததுக்கப்புறம் அவங்க சந்ததி மூலமாக என்ன செய்ய போகிறன்றதையும் கர்த்தர் அவங்கள்ட்ட பேசினார். இது ரொம்ப முக்கியம், ரைட்? ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க.
நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி, இதே மாதிரி தான் ஆபிரகாம்கிட்ட பேசினார் இல்லையா, அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நீங்கள் இந்த பைபிளில் ஒரு சில காரியங்கள், குறிப்பாக தாவீதுடைய வார்த்தைகள்லாம் வாசிக்கும்போது இல்லை மற்ற இடங்களையுமே பார்த்திங்கன்னா, சில சமயம் கர்த்தர் தாவீதுடைய இந்த இயற்கையான சந்ததியை குறித்து பேசிக்கிட்டே இருப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் அப்படியே டக்குன்னு மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பிப்பார். அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த இயற்கையான சந்ததிக்கு மாறிடுவார். இயற்கையான சந்ததியை குறித்து பேச ஆரம்பிச்சிருவார். அப்படி இந்த உள்ளே போய் வெளியில் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பார். இயற்கையான சந்ததியை குறித்து பேசுவார், அப்புறம் நடுவில் கிறிஸ்துவை குறித்து பேசுவார், அப்புறம் மறுபடியும் இயற்கையான சந்ததியை குறித்து பேசுவார். அந்த மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் விழிப்போட கவனமாக வாசிக்கணும். இதை வாசிக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த நிலைப்படுத்துவேன்னு சொல்லும்போது இயற்கையான ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார். ஆனால் அதையும் தாண்டி மேலாக நிரந்தரமாக நிலைப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அதாவது மெஸ்ஸியாவின் மூலமாக. அதை மைண்டில் வச்சுக்கணும். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். இது சாலமனை குறித்து பேசப்பட்டது மேலோட்டமாக பார்க்கும்போது. ஆனால் இன்னும் ஆழமாக பார்த்தோம்னா கிறிஸ்து அவரும் ஒரு ஆலயத்தை கட்டிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வேதம் நமக்கு போதிக்குது இல்லையா. எபேசியர்லாம் படித்து பார்த்தீங்கன்னா காட் இஸ் பில்டிங் எ டெம்பிள் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. அதை ஏசப்பா செய்கிறார். சாலமன் அந்த இயற்கையான ஆலயத்தை கட்டினார், ஆவிக்குரிய ஆலயத்தை, கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆலயத்தை. இதெல்லாம் ஏசப்பா கட்டுறாரு. இன்றைக்கி பூமியில் அந்த நிலையான ராஜ்யத்தையும் ஏசப்பா தான் கட்டுறாரு. ஹல்லேலூயா. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். சாலமனுடைய அந்த ராஜ்யத்தின் சிங்காசனம் என்றைக்கும் நிலை நிற்கலை இல்லையா. ஏன்னா சாலமன் மரித்தார், அதுக்கப்புறம் அவர் பிள்ளைகள்லாம் ராஜ்யத்துக்கு வந்தாங்க. ஆனால் அந்த பாபிலோனுக்கு அவங்க சிறைப்பிடித்து செல்லப்பட்ட போது தாவீதுடைய அந்த இயற்கையான ஆளுகை நிறுத்தப்பட்டது இல்லையா. அந்த பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்படுகிற அந்த காலம் வரைக்கும் தாவீதுடைய அந்த வம்சாவளி ராஜாக்களாக இருந்தார்கள் இல்லையா, ஆளுகை செஞ்சாங்க. ஆனால் அந்த பாபிலோன் சிறைப்பிடிப்புக்கு அப்புறம் தாவீதுடைய அந்த சந்ததி யாரும் ராஜாக்களாக ஆளுகை செய்யவில்லை. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஏசப்பா வர்றாரு. ஏசப்பா வரும்போது கர்த்தர் மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். ஏசப்பா தாவீதுடைய அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வார் என்ற வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. யாக்கோபின் மேல் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு மரியாள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மற்ற கிறிஸ்துவை குறித்த மற்ற இடங்களெல்லாம் போய் படித்து பார்த்திங்கன்னா இயேசு தாவீதுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து இஸ்ரவேல் மட்டுமல்ல முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். அது ஆக்சுவலாக ஒரிஜினலாக யாரோடதுன்னு பார்த்தோம், ஆதாமுடையது. அந்த ஆதாமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏற்படுத்தப்பட்ட அந்த தாவீதுடைய சிங்காசனம் ஏற்படுத்தப்பட்ட தாவீதுடைய சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் தான் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு அமர்ந்து பூமி அனைத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, உன் நாட்கள் நிறைவேறி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 12ஆம் வசனம் கடைசி பகுதி. அவன் ஹல்லேலூயா. உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கவனிங்க, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். பூமியில் ஏசப்பா வாழும்போது என்ன சொன்னார்? என் பிதா, என் பிதா, என் பிதா. எத்தனை தடவை சொன்னார் இல்லையா? அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். ஹல்லேலூயா. இதெல்லாம் இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேறின காரியங்கள். அவன் அக்கிரமம்ன்றது ஏசப்பாவை குறித்தது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில சமயம் இயற்கையான சந்ததியை குறித்து பேசுவார், அப்புறம் கிறிஸ்துவை குறித்து பேசுவார், அப்புறம் மறுபடியும் இயற்கையான சந்ததியை குறித்து பேசுவார். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுப்புத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். கவனிங்க, 16ஆம் வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும், சொல்லுங்கள், என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். ஹல்லேலூயா. இதுவும் பார்த்திங்கன்னா
இயற்கையாக ஒரு பல விதங்களில் நிறைவேறியிருந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்களின் முழுமை இயேசுவின் மூலமாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் பாருங்கள், மெசியா தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசுடைய பிறப்பை அறிவிக்கும் போதும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான காரியம், தாவீதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கர்த்தர் எல்லா ராஜாக்களையும் தாவீதை தான் அளவுகோலாக வச்சு அளந்து பார்த்தார். ஒரு நல்ல ராஜ்ய முறை என்பதற்கு கர்த்தர் ஒரு பேர் வச்சார், தாவீதின் வழி. அது என்ன வழின்னு பார்த்தோம்னா, ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆளுகை செய்யாமல், தன்னுடைய மன விருப்பத்தின்படி ஆளுகை செய்யாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்து ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் தாவீதின் வழி. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரனாக செயல்பட வேண்டும். ராஜா கூட, ராஜாக்கெலாம் எனக்கு மேலே யாரும் இல்லைன்ற ஒரு நினப்பு இருக்கும். பொதுவாக என் இஷ்டத்துக்கு நான் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும். நான் வச்சதான் சட்டம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும் இல்லையா? அநேக ராஜாக்கள் அப்படி தான் செயல்பட்டாங்க. ஆனால் அது தாவீதின் வழி கிடையாது. தாவீது கர்த்தருடைய பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சு கர்த்தருடைய ஞானத்தின்படி ஆளுகை செய்தார். ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுவோங்க. நான் ஒரு சில வசனங்களை காண்பித்து இன்றைக்கி இந்த போதனையை முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 1 ராஜாக்கள் 11ஆம் வசனத்துக்கு போங்க. 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11 6ஆம் வசனத்தை பாருங்கள். சாலமன் தன் தாப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தான். ரைட்? ஹல்லேலூயா. யாரை வச்சு அளந்து பார்க்குறாரு? தாவீது தான் ஒரு ஸ்டாண்டர்டாக மாறினார். ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். சாலமன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனத்தை பாருங்கள். இங்கே கர்த்தர் யெரொபெயாம், அந்த 10 கோத்திரங்கள் மீது ஆளுகை செய்த அந்த யெரொபெயாம் ராஜாட்ட பேசின வார்த்தைகள், நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து, கவனிங்க, என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படி என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இதே புஸ்தகம் 14:8, ரைட்? 1 ராஜாக்கள் 14:8 பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், கர்த்தர் யெரொபெயாமில் பின்னாடி நியாய தீர்ப்பு பேசுகிறப்ப என்ன சொன்னாருன்னு பாருங்கள். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல். ரஹேன். ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமத்தை புறம் படித்து பார்த்தீங்கன்னா தாவீதை வச்சு தான் எல்லா ராஜாக்களையும் கர்த்தர் அளந்து பார்க்குறாரு. தாவீதுடைய வழின்னு ராஜாக்களுக்கு ஒரு ராஜாக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் வைக்கிறார் தாவீதுடைய வழியை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்தப்போ இதே தாவீதின் வழியில் தான் நடக்கிறார். தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏசப்பா பூமியில் வாழலை. கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை மட்டும்தான் செஞ்சார். கர்த்தருடைய சித்தத்தை தான் செஞ்சார். கர்த்தருடைய சத்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சார். இன்ஃபேக்ட் தாவீதை காட்டிலும் அதிகமாக ஏசப்பா கீழ்ப்படிந்தார் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதான் பாருங்கள், ஏசு
மெய்யாகவே தாவீதின் குமாரனாக இருந்தார். தாவீதுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். தாவீதுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, தாவீதின் வழியில் அப்படியே நடந்தார். தாவீதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நடந்தார், அதிகமாக கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதோட நம்ம இயேசு எப்படி தாவீதின் குமாரனாக இருக்கிறார் என்ற அந்த போதனையை முடிக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து இயேசு எப்படி மனுஷகுமாரனாக இருக்கிறார் என்பதை தியானிக்க போகிறோம். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை யாராவது இன்னும் ஏசப்பாவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ரைட், இது பாருங்கள், இது உங்களுடைய முடிவு. நீங்களாக விரும்பி செய்யணும். ஏசப்பா இந்த ஜெபம் ஒரு மேஜிக் மந்திரம் மாதிரிலாம் கிடையாது. ஏதோ சும்மா வாயத்தை சொல்லிட்டா ஓகே, அப்படி கிடையாது. நீங்கள் இயேசுவை மெய்யாகவே விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து, இயேசு வேணும்னு விரும்பி இயேசுவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எனக்கு கர்த்தரா வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பி நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான் செய்கிற ஜெபத்தை நீங்களும் திரும்ப என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. உங்கள் இருதயத்தில் இருந்து ஜெபிங்க, விரும்பி ஜெபிங்க. அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம்மா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். என்னை ரட்சிக்கும்படி, எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். நான் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுதான் மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இயேசுவை என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை இப்பொழுது நான் என் நாவினால் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என்னுடைய கர்த்தர், இயேசுவே என்னுடைய இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது நான் உம்முடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன். பிதாவே, நீர் என்னை உம்முடைய குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகள், வழிமுறைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஒரு நல்ல சபைக்கு, பைபிளை நன்றாக போதிக்கிற ஒரு சபைக்கு என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலிருந்து ஏறெடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, டெய்லி பைபிள் வாசிங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையுமே வாசிக்கணும். பைபிள் படிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. ரைட். அடுத்ததாக, பிதாவிடத்தில், பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தினால டெய்லி ஜெபிங்க. ரைட். உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு உதவிகள் கேளுங்க. உங்கள் மன விருப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. ரைட். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லி உதவி கேளுங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுங்க, பிள்ளைகளை குறித்து பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது மட்டுமல்ல, கர்த்தாவே நான் ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்துங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட உதவி கேளுங்க. உதவி கேட்டு ஒரு நல்ல சபை, ரைட், பைபிளை நன்றாக போதிக்கிற ஒரு நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ரைட். மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா தனியாக வாழ்வது ரொம்ப கஷ்டம். ரைட். கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு அத்தியாவசியம். அதனால் தயவுசெய்து ஒரு நல்ல சபைக்கு கட்டாயம் போங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த போதனையை ஞாயிற்றுக்கிழமையில் பப்ளிஷ் பண்ணுறோம். தொடர்ந்து கேளுங்க.
கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் பலப்படுத்தப்படும். கிறிஸ்துவை குறித்த அறிவில் நீங்கள் இன்னும் நல்லா வளருவீங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாரம் முழுவதும் வேறு டாப்பிக்கில் பைபிள் வசனத்தை நம்ம போதிக்கிறோம். அதனால் அதெல்லாம் கேட்டு பயன்பெறுங்க, மிகவும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.